ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாய் கொள்வோம். சங்கீதம் 95 வசனம் 1-3 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்களை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்குள்ளும் மகா ராஜனுமாய் இருக்கிறார். அந்த மகா தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று அலங்கார வாசலாலை பிரவேசிக்க நினைக்கிறோம். உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். Thank you.
மகிமை மாற்றமே நிறைந்த இந்த ஜீவனுள்ள பரம்பிதாவே, அப்பா அந்த காலை பொழுதுக்காக மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறோம். எல்லா நன்றிக்கும் உரிய தேவனாக இருக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேலையை அதிகமாக நீ ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. நல்ல ஒரு பருவநிலை கொடுத்ததுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுகபத்திரமோடு குறித்த நேரத்தில் ஆலயத்துக்கு வந்து சேர முடியாத விஷயம். ஆமாப்பா, அந்த ஒரு வாரம் முழுக்க எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி. கண்மணி போல் எங்களை காத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகமும் பலமும் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் நீ கொடுத்து வருவதற்காக நாங்கள் மிகுந்த நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் உணவு இல்லாமல் நாங்கள் இருந்ததில்லை ஆண்டவரே. நீ உணவு கொடுக்கிற தேவனாக கூட நீ இருக்கிற ஆண்டவரே. எங்களை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். காலையில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே அல்வா உமேகாவும் இருக்கிற ஆண்டவரே. சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. ஒரு வேதத்தில் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி வருவதற்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சாதாரண மனிதர்கள் ஆண்டவரே. உடைய பார்வைக்கு நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களையும் ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்துவதற்காக இந்த வாயில் காலவெளியில் நன்றி செலுத்துகிறோம். வேலை கூட ஆண்டவரே வீடுக்காக காலவெளியில் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு சுராட்சி ஆண்டவரே அதிகமாக ஆசீர்வதிக்கமாக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஒரு குருவலத்தை கொடுத்து நல்லபடியாக பாடும்படியாக மனோடு காத்துரும் ஆண்டவரே. இந்த வேலையை சீக்கிரம் வாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த காலவேளையில் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் கொடுக்கப்பட்ட தாளத்துக்காக நன்றியாக இருப்போம். இவர்களும் இந்த காலவேளையில் சிறந்த முறையில் வாசிக்க இவர்களோட காத்திருக்குமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். திவ்ய செய்தி இவர்கள் மகனுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இவரை காத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அவரோட தங்கிரும், மகனை பலப்படுத்தும். நம்ம மகன் ஆயத்தப்பட்ட நம்ம வார்த்தையானது எங்களுக்கு புரோஜனமாக இருக்கத்தக்க ஒரு விஷயமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வேலை கூட அப்பா நீரே பெரியவராக இருக்கிறேன், மகிமையின் தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தாலும் மன்னிப்பினுமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால ஆராதனை ஆண்டவரை பரிசுத்தமாக நான் பங்கு கொள்ள என் மனதிலே பேசுவதுமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். சிந்தையை ஒருநிலைப்படுத்த விடமாக சொல்லிக்கிறோம். இது உங்களுடைய நாள் ஆண்டவரே. உங்களுடைய நாளில் ஆண்டவரை எங்கள் பரிசுத்தோடு வாழ, பரிசுத்தோடு ஜீவிக்க இவரோடு காத்திருக்கமாக சொல்லிக்கிறோம். நமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். நீரை பருக வேண்டும், சிறுக வேண்டும். சிறுஜாப்தம் நாமத்தில் இருக்கிறோம். சிவுள்ள நாம் நின்ற வண்ணமாக நாம் இந்த 2வது பாடலை நாம் பாடுவோம். வானம் திறந்து தேவ மகிமை பெரும் மலை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். வானம் திறந்து
30ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 17ஆம் வசனம் வரை நாம் யாவரும் எழுதி சென்று வாசிப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 17 வரை மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாட்டின் பக்கம் 789. 1வது வசனம். யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசித்து ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களான மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷன் கேட்ட புத்தி எனக்கு இல்லை. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறினவர் யார்? ஆட்டை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தில் அடக்கினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறியாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புடமிட்டமைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடித்துக் கொள்வார், நீ உயிரிழப்பாய். வசனம் 7. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருக்கிறார். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் பழியை எனக்கு அளந்து என்னை போதித்தருளும். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரனை அவனுடைய சபிப்பான், நீ குற்றவாளியாக காணப்படுவாய். தங்கள் தகப்பனை தபித்தும் தங்கள் தாயை ஆசிரியராமல் இருக்கிற சந்ததியார் உண்டு. வேறொரு சந்ததியாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டுமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருக்கமானவர்கள். தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத 3 உண்டு. போதும் என்று சொல்லாத 4 உண்டு. 17 வசனம் சேர்ந்து வாசிப்போம். தேவன் தான் இந்த வசனம் நம்மளுக்கு கொடுக்கிறார். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நாம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் நம்ம இன்னொரு வாரம் இந்த ஆலயத்துக்கு கூட்டி வந்திருக்கார். நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் நம் காணிக்கை தசமம் பாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிட தாளை நாம் பாடுவோம். Thank you.
அந்த நல்ல தேவனுக்கு நம்முடைய காணிக்கையும் சமமாகவே செலுத்துவோம். சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே சோஸ்திரம் செலுத்தி பாட வாருங்கள். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு வழியை அமைத்து கொடுத்ததுக்காகவும் இந்த ஒரு நாளை உங்களுக்கு அமைத்து கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே காணிக்கை எடுத்து வந்தவர்களையும் தசம காணிக்கை எடுத்து வந்தவர்களையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. சேர்ச்சிக்கு வந்த அனைவரையும் ஆசீர்வாதம் ஆண்டவரே. காணிக்கை கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காணிக்கை எடுத்து சபை தலைவருக்கு நல்லபடி உபயோகப்படுத்த நல்ல ஒரு ஞானத்தையும் அவங்களுக்கு கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஏறெடுத்து ஜீவனுள்ள நிலைமைகள். நாம் போதிர ஜெபத்துக்காக செல்வதற்கு முன்பதாக ஜெபசிந்தியோடு பன்னிரண்டுவேன் ஒரு நாமத்தை பரலோக ராஜா நீரே பரிசுத்த தேவனே. நாம் யாவரும் எழுந்து நின்று நம் பாலை நாம் பாடுவோம். Amen.
ஜெபம் செய்வோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. அப்படியாக ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரத்திலே இந்த பூலோகத்தை நீர் ஆளுகை செய்கின்றீர் என்று நாங்கள் பாடின விதமாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் நடைமாடுகின்ற ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களும், ஒவ்வொரு உயிரினமும் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் அது உம்முடைய வல்லமையான செயல் என்று நாங்கள் இந்த காலை நேரத்தில் உணர ஆண்டவரே, எங்களுடைய சுய பலத்தினால, எங்களுடைய விருப்பத்தினால உம்முடைய ஆலயத்துக்குள்ளே நாங்கள் வந்தோம் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளாமல், கர்த்தர் என்னை முன்குறித்து இந்த காலை ஆராதனைக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்ற அந்த தாழ்மையோடு உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உம்முடைய சமூகத்திலே வந்த எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சகல பலவீனங்கள், தப்பிதங்கள் எங்களுக்கு தயவாய் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்து நிற்கும் பொழுது நாங்கள் கரைப்பட்டவர்கள், கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கவும் கர்த்தருக்கு துதிப்பாடல் பாடவும் நாங்கள் தகுதி அற்றவர்கள் என்று நாங்கள் அந்த உணர்வோடு உமக்கு முன்பதாக நாங்கள் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய சிந்தனைகளை நீர் ஒருநிலைப்படுத்தி பரிசுத்தத்துக்காக ஏங்குகின்ற அந்த மனப்பக்குவத்தை நீர் இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய தேவன் பரிசுத்த தேவன், பரிசுத்தத்தை விரும்புகின்ற தேவன் என்ற அந்த சிந்தையோடு எங்களுடைய முழு ஆத்துமா, சரீரத்தை, சிந்தனையை நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தின் வேளையில் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படி நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மெய்யாகவே இந்த ஒரு வார காலம் உம்முடைய கிருபை, உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கிருபையை நீர் பாராட்டி இந்த நாட்களை நாங்கள் கடந்து வர நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை காண எங்களுக்கு நீர் ஒரு நாள் இந்த உயிரை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நல்ல காரியத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, ஆனாலும் ஆண்டவரே முற்றிலுமாக உம்முடைய சுத்த கிருபையிலே நாங்கள் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் என்று நாங்கள் உணரும்படி இந்த காலை நேரத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும், எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும், சரீரத்தில் எங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் நாங்கள் செய்யும் போதெல்லாம் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் நீர் கொடுத்து எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நாங்கள் செய்யும்படி ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக எங்களுடைய சபையில நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வியாதினால சோர்ந்து போகின்ற உள்ளங்களையும், கஷ்டப்படுகின்ற உள்ளங்களையும் ஆண்டவரே
தவித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளங்களையும் கர்த்தருடைய சமாதானம் தொடர்ந்து அவர்களுக்கு போதுமானதாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மருந்தின் மூலியமாக ஆண்டவரே நாங்கள் சுகம் பெற ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபையானது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போதுமானதா இருக்க ஆண்டவரே, அந்த உணர்வோடு நாங்கள் ஜீவனம் பண்ண நீ தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வேலை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுடைய வேலையை, அவர்களுடைய சம்பாத்தியத்தை நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும். கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை ஆண்டவரே தொடர்ந்து கரிசனையோடு கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று அந்த உணர்வோடு தங்கள் முதலாளிக்கு ஆண்டவரே செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையும் ஆண்டவரே நேர்மையும் தொடர்ந்து கொடுத்து ஆண்டவரே அந்த வேலையின் மூலியமாக வருகின்ற சம்பாத்தியத்தை எங்களுடைய குடும்பத்தை நடத்த கர்த்தர் இதுகாலம் வரை கிருபை பாராட்டி இருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் எங்களோடு துணையாய் இருந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது, வாகனத்தை ஓட்டும் பொழுது எங்களுக்கு நீர் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுடைய வாகனத்தை நாங்கள் ஓட்டும்படி தொடர்ந்து நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சபையில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். திருமணத்தை எத்தனிக்கின்ற வாலிபர்களுக்கு ஆண்டவரே, படிக்கின்ற வாலிபர்களுக்கு ஆண்டவரே, இந்த போராட்டமான உலகத்தில கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருடைய பாதத்தையும் கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் அதிகமாய் நாடுகின்ற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவரே, எங்களுடைய வாலிப பிள்ளைகளை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த போராட்டமான உலகத்திலே அவங்க கடந்து போகின்ற ஒவ்வொரு சோதனை மத்தியிலே என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் வல்லமையுள்ள தேவன், என் தேவன் என்னை விடுவிக்கின்ற தேவன் என்ற அந்த உணர்வோடு, அந்த சிந்தனையோடு ஆண்டவரே எல்லா காரியங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயித்து ஆண்டவரே இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை போராட ஆண்டவரே எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், நல்ல பாதுகாப்பை நீர் கொடுக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. சரீரத்திலே ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பலவீனங்களை கர்த்தர் மன்னித்து தொடர்ந்து சுகத்தை கட்டளையிட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, மத்தியிலே இருக்கின்ற வியாதி வயதானவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து தனிமையில இருக்கின்ற தாய்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பன்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு துணையாய் இருந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் அவர்களுக்கு போதுமானவராய் இருக்க ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த தனிமையான காலகட்டத்தை இவர்கள் கடந்து போகும் பொழுது என் இயேசு என்னோடு இருக்கிறார், என் மேய்ப்பன் என்னோடு இருக்கிறார், அந்த சிந்தையோடு ஆண்டவரே பரலோகம் சேரும் மட்டும் அவர்களுக்கு நீர் போதுமானவராய் இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சபையில நடக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய இன்று மாலை நடக்கின்ற எங்களுடைய கேரள ஊழியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லா ஏற்பாடுகளும் கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு வாய்க்க பண்ண நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். போற வீட்டில் எல்லா வீட்டிலும் உங்களுடைய சமாதானத்தை குடும்பத்தார் காணும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நல்ல பருவநிலையை நீர் கட்டளையிட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பேர் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடர்ந்து நீர் வழி நடத்த ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கும்படி எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய வீட்டை நீர் பயன்படுத்த போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷத்தை கேட்கின்ற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய இந்த பிறப்பின் நற்செய்தியை கேட்கும் பொழுது மனதிலே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை நீர் கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்காக எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமியிலே நீர் அவதரித்தீர் என்ற அந்த உணர்வோடு அந்த நாட்களை நாங்கள் எதிர்நோக்கின்ற நாட்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க, ஆராதனை ஆசீர்வதிக்க,
சபையார் யாவரும் ஆண்டவரே ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்கு சம்பூர்ணமாய் நான் கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தோடு இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே நாங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள, முதலாவது தேவனை நாங்கள் பணிந்து கொள்ள ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படியாக உம்முடைய கிருபை, உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய தயவு ஒவ்வொரு சபையின் குடும்பத்திலே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த வருட இறுதியிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். மெய்யாகவே உங்களுடைய கிருபை, உங்களுடைய வழி நடத்துதல் எங்களை தாங்கியது, அதை நாங்கள் அதிகமாய் உணர்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களுக்கு என்ன ஆலோசனை வைத்திருக்கிறோம் அதை நீர் பேசும்படி நாங்கள் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அடியனை மறைத்து உங்களுடைய வார்த்தை இன்றைக்கு உடம்பிடும்படி ஆண்டவரே, சபையாராகிய நாங்கள் கவனத்தோடு மன தாழ்மையோடு உங்களுடைய வார்த்தையை கேட்க தடையாயிருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சரீர பலவீனங்களையும் கர்த்தர்களுக்கு மன்னித்து எல்லா தடைகளும் எடுத்து போட்டு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி எங்களுடைய செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. அப்படியாக இந்த ஆராதனைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து இன்றைக்கு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வீடு திரும்பும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் பிறந்த நாளை எத்தனிக்கின்ற வருகின்ற நாட்களில் ஆண்டவரே சகோதரி ஏஞ்சலுக்காக செபிக்கிறோம். மகளை தொடர்ந்து நீர் வாழ்க்கையில கர்த்தருக்கு சித்தமானதையா செய்யும்படி ஆண்டவரே, வாழ்க்கையில் எதிர்நோக்கின்ற எல்லா விதமான சவால்கள் கர்த்தருக்கு முன்பதாக வைத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ ஆண்டவரே நீர் மகளுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சகோதரர் பீட்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகனுக்கும் தொடர்ந்து சரீரத்திலே நீர் பலத்தை கொடுத்து சபையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஆண்டவரே நல்ல ஒரு பக்திமானாய் கிறிஸ்துவ ஜீவியத்தை போராட்டி வாழ்வதற்கான எல்லா விதமான தைரியம் நீர் அவருக்கு கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, அலிஷா சஞ்சனாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகளிர் தொடர்ந்து நீர் நடத்தும். சிறு மகளை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஞானத்திலும் அறிவிலும் ஆண்டவரே விவேகத்திலும் ஆண்டவர் தொடர்ந்து வளர, இந்த சின்ன வயசிலே கிறிஸ்து என்னுடைய தேவன் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்ற அந்த உணர்வை மகளுக்கு கொடுத்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இஷ்ட தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும்படி அந்த உணர்வை நீர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, திருமண நாளை எத்தனிக்கின்ற பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதமான கரம் சபையாரோடு இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமர்வுகள். இசையா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது வசனம் 16வது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
மீண்டுமாக உங்களுடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த ஆண்டிலே என்னுடைய கடைசி பிரசங்கம் இது. போன ஞாயிற்றுக்கிழமை மருத்துவமனையில் நான் சேர்க்கப்பட்டேன். 3 நாள் நான் மருத்துவமனையில் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தேவ செய்தி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ அப்படின்னு நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கிருபை பாராட்டி சரீரத்தை பலப்படுத்தி இன்றைக்கும் உங்களுடைய மத்தியில் முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை இந்த கிறிஸ்துமஸ் உடைய வாக்கு தத்துவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நாட்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு The Promise of the Born. கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிச்சது போல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா தீர்க்கதரிசியில அவர் இந்த தீர்க்க தரிசனம் வார்த்தை கூறும் பொழுது இயேசு இன்னும் பிறக்கல. ஏறத்தாழ 700 வருஷத்துக்கு பிறகுதான் கிறிஸ்து பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல இயேசு பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை ஏறத்தாழ 700 வருஷம் இந்த தேவ ஜனங்கள் அந்த வாக்கு தத்தத்தின் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு கிறிஸ்து பிறந்துட்டார். ஓகே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பரலோகத்துல வீற்றிருக்கிறார். அப்ப இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கும் எனக்கும் செல்லுபடி ஆகுமா? இது பழைய ஏற்பாட்டுல தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். 700 வருஷம் கழிச்சு கிறிஸ்து பிறந்துட்டாரு. இப்ப இந்த வாக்கு தத்தம் நிறைவேறிடுச்சு. அப்ப உங்களுக்கும் எனக்கும் என்னது? இந்த பிறப்பினால் என்னது? நமக்கு இந்த வாக்கு தத்தம் கிறிஸ்து வரும் அளவும் இந்த வாக்கு தத்தம் நமக்கும் அதே செயல்படுகின்றத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தலைப்பின் The Promise of the Born, பிறந்தவரின் வாக்கு தத்தம். சரியா நான் படிக்கிறேன். பிறந்தவரின் வாக்கு தத்தம். இந்த பிறந்தவரின் வாக்கு தத்தத்துல கீழே நம்ம படிச்சோம்னா இந்த 700 வருஷம் இந்த தேவ ஜனங்கள் இந்த வாக்கு தத்தத்தை மாத்திரம்தான் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. They only have the promise. Okay, கிறிஸ்து ஒன்று பிறக்கல. They only have the promise. அப்ப கிறிஸ்து பிறந்த பிறகு இந்த வாக்கு தத்தம் நிறைவேறின பிறகு அவங்களுடைய விசுவாசம் அந்த காலகட்டத்தில் எப்படியா இருந்தது? இன்றைக்கு நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்த்தோம்னா இன்னும் மேசையா பிறக்கலன்னு தான் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த ஜூஸ் இஸ்ரவேல்ல இன்னைக்கும் மேசையா பிறக்கல அப்படின்ற ஒரு சிந்தனையில தான் இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தை வாக்குத்தத்தம் நிறைவேறின பிறகும் இந்த ஜனங்கள் அந்த நம்பிக்கைக்குள்ள வராத பொழுது இன்றைக்கு தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றி கிறிஸ்து பிறந்துட்டார். அடுத்தது நம்மளுடைய வாக்குத்தத்தம் என்ன? கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நாம காத்திருக்கிறோம். இயேசு பிறந்துட்டாரு. என்ன அடுத்தது? உங்களுக்கும் எனக்கும் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தின் பிறகு உங்களுக்கும் எனக்கும் நம்ம இப்ப அடுத்தது என்னத்துக்கு காத்து இருக்கிறோம்? இயேசுடைய பிறப்புக்காக நம்ம காத்து இருக்கல.
அடுத்ததாக நீங்களும் நானும் இயேசுவினுடைய வருகைக்காக நம்ம வந்து காத்திருக்கிறோம். அதுதான் அந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த தேவ ஜனங்கள் எப்படியாக அந்த வாக்குத்தத்தத்துக்கு காத்திருந்தார்களோ, இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிஸ். அப்ப இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பின் காலகட்டத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது இந்த வசனத்திலிருந்து அப்புறம் 2-3 வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை அப்புறம் வாசிங்கள். முதலாவது ரிமெம்பர் த வே. முதலாவது படிங்க எல்லாரும் சேர்ந்து. படிங்க. காத்திருப்பதை நினைவு கூறுங்கள். முதலாவது இந்த காத்திருப்பது ஒரு 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 கஷ்டமான காரியம். பிறகு நம்ம அதுக்கு வருவோம். இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட நாட்கள் ஏறத்தாழ 700 வருஷம். பாருங்க, இந்த தேவ ஜனங்கள் இந்த காத்து இருக்கின்ற அந்த காலத்துல எப்படியாக தங்களுடைய விசுவாச போராட்டத்தை அவர்கள் போராடி இருப்பார்கள் என்று நீங்களும் நானும் அதை நினைவு கூற வேண்டும். மோசே வந்து மலையில ஏறி கட்டளை வாங்கிட்டு வருவதற்குள்ள இந்த ஜனங்கள் விக்கிரங்களை வணங்கினாங்க. எத்தனை நாள்? மோசே மலைக்கு போயிட்டு கீழே வர்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்க? 40 நாள். 40 நாளே அந்த வாக்கு தத்தத்தை மறந்துட்டு பழைய வாழ்க்கைக்கு மக்கள் வந்து போயிட்டாங்க. அப்ப இந்த 700 வருஷம் எப்படி இந்த ஜனங்கள் வந்து அந்த வாக்கு தத்தன் மேல நம்பிக்கை வச்சு, இப்ப நீங்க கிறிஸ்து பிறந்து ஏறத்தாழ 2000 வருஷம், ஓகே, 2500 இயர்ஸ் ஆச்சு. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? கிறிஸ்து வர போறாரு. 2000 வருஷம். அந்த ஜனங்கள் 600 வருஷம், நமக்கு 2000 வருஷம் தாண்டிடுச்சு. இன்னும் அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு அது மேல நம்பிக்கை வச்சுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் திருச்சபையில அமர்ந்திருக்கிறோம். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுமா? எப்பொழுது நிறைவேறும்? இந்த காத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தை மிக மிக அவசியமான ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த காத்திருக்கின்ற இந்த காலகட்டம் தான் உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கிறது. காத்து இருப்பது மிக மிக கஷ்டம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேரை நம்ம வந்து காக்க வச்சிருக்கிறோமா? இந்த காக்க வைக்கிறது அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய பேட் ஹேபிட். மற்றவங்களை காக்க வைக்கிறது, என்னைய கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு தெரியல. ஓகே, உங்களை ஒரு நாள் யாராவது காக்க வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? அதை கடந்து போயிருக்கிறோமா? நம்ம தோ வரேன், வந்துகிட்டே இருக்கிறேன், 1 நிமிஷம், 10 நிமிஷம், 1 மணி நேரம். என்னோட வாலிப காலகட்டத்துல நான் லயாலயம் ஊழியத்துக்கு நான் வந்து போகும் பொழுது நான் வந்து ஜோர் அந்த பாலத்துல வந்து நிற்பேன். அதாவது அப்ப வந்து அந்த ஜோர் பாலத்துல இருந்து நீங்க சிங்கப்பூர பாலத்தை பார்க்கலாம், இப்ப எல்லாம் போட்டு மறைச்சிட்டாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல ஐ திங்க் 90s 89 சம்திங்ல வாலிப வயசு, எனக்கு 13-14 வயசு தான். பாஸ்டர் மணி காடி எடுத்துட்டு வருவாரு. ஓகே, சிங்கப்பூர் கஸ்தாம்ல இருந்து நீங்க பார்க்கலாம் காடி, என்ன காடி கலர் வெளியாகுது இப்படி நீங்க பார்க்கலாம். அப்ப காத்து கொண்டே இருப்பேன். சில சமயம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நான் காத்திருக்கேன். ஏதாவது அப்ப வந்து அவர் ஒரு அந்த டட்ஸன்னா என்னமோ ஒரு காடி டொயோட்டா சோப்பு கலர்ல வருவாரு. ஏதாவது ஒரு சோப்பு கலர் காடி வருமா அந்த இடத்துல நின்று கொண்டே காத்து இருக்கும் பொழுது அதுல வர்ற அந்த மனசுல அந்த வர்ற குமுறல் பாருங்க, என்னென்னமோலாம் மாட்டிக்கிட்டாரோ,
வருவாரோ, இல்ல போயிட்டாரோ, இல்ல விட்டுட்டு போயிட்டாரோ, அப்படியெல்லாம் தோணும். அதனால பிரியமானவர்களே, காத்திருக்கிறது இல்ல மற்றவங்களை காக்க வைக்கிறது, இதை குறித்து நீங்களும் நானும் ரொம்ப சீரியஸா நம்ம வந்து பார்க்கணும். இந்த தேவ ஜனங்கள் 600 வருஷம் காத்திருந்தாங்க. இன்றைக்கு நம்ம கடவுளுடைய வருகைக்காக காத்திருப்பது, அது நம்முடைய வாழ்க்கைய அது வந்து என்ன சொல்லுதுன்னா, how we are facing, அது உங்களுடைய என்னுடைய மனநிலையை வந்து காமிக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இன்றைக்கு வேலைக்கு நம்ம யாராவது டைம் முடிஞ்சு 8 மணிக்கு வேலைன்னா 8:10க்கு 8:30க்கு, அஃப்கோர்ஸ் சில கம்பெனியில டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க, ஒரு அலவுன்ஸ் மாதிரி இந்த டைம்குள்ள. ஆனா அன்னாடிக்கு நீங்க வந்து லேட்டா போக முடியுமா? ஓகே, முதலாளி கூட சில சமயத்துல வந்துருவாரு. இப்ப என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை 8 மணிக்கு, ஆனா நான் 5:30 மணிக்கு கம்பெனியில இருக்கேன். அது வந்து என்னுடைய விசுவாசத்தை கம்பெனி மேல வச்சிருக்கின்ற அந்த பயம், விசுவாசம் அது இல்ல. அது ஜேம்ல மாட்டி போறது, அது அந்த இடத்துல பயந்து வெள்ளனையா போய் சேர்ந்துருது. ஆனா என்னைக்காவது நம்ம வந்து நினைச்சு பார்த்திருக்கிறோமா, எத்தனை முறை நம்மளோட வாழ்க்கையில கடவுளை நம்ம வந்து வெயிட் பண்ண வச்சிருக்கோம்? எத்தனை முறை? நான் யாரையும் குற்றப்படுத்தல. ஏன் இந்த வேலைக்கு மட்டும் நம்மளால அந்த டைமுக்கு முன்னால நம்ம வந்து போக முடியுது? கடவுளை சந்திக்க வருதுன்னா மட்டும் ஏன் நம்ம அதுல ஒரு அலவன்ஸ் எடுத்துக்கிறோம்? பரவாயில்ல, அப்படி கைவீசம்மா, கைவீசு, கடைக்கு போலாம், கைவீசு மாதிரி நம்மளோட அந்த மனப்பாங்கிய அந்த மாதிரி இருக்கு. கடவுளை சந்திக்க 9 மணிக்கு ஆராதனைன்னா என்ன நம்ம வந்து உணர்றோம்? நம்ம எல்லாம் போன பிறகுதான் கடவுள் வருவார் அப்படின்னு. தேவ பிரசனத்துக்குள்ள நீங்களும் நானும் வரதுக்கு ஏங்க அந்த பயம் நமக்கு வந்து வரமாட்டேங்குது? அப்ப எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கடவுளை காக்க வச்சிருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எத்தனை சண்டே, எத்தனை ஆராதனை நம்ம வந்து கடவுளை காக்க வச்சிருக்கோம்? இந்த காத்து இருப்பது மிக மிக நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்குது. அது நீங்களும் நானும் யார் என்று அதை வந்து காமிக்கிற வாசிங்க. அதே சமயத்துல கர்த்தருடைய வருகைக்காக, கர்த்தருக்காக நம்ம வந்து காத்திருக்கும் பொழுது ஒரு நாளும் வெட்கப்பட்டு நம்ம வந்து போவதில்லை. கடவுளுக்காக உங்களுடைய வாழ்க்கைய, உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது, நீங்க காத்திருக்கும் போது, இந்த தேவ ஜனங்கள் 600 வருஷம் 700 வருஷம் காத்திருந்து அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறத நம்ம வந்து பார்க்கணும். கடவுளுக்காக, கடவுளுடைய வாக்கு தத்தத்துக்காக நீங்களும் நானும் காத்திருக்கும் போது ஒரு நாளும் நம்ம வந்து வெட்கப்பட்டு போக மாட்டோம். வாசிங்க சங்கீதம் 25:3. இன்னொருவர் ஏசாயா 40:31 வாசிங்க. உம்மை நோக்கி, கடவுளை நோக்கி, கடவுளுடைய காரியத்துக்காக, கடவுளுடைய வருகைக்காக, கடவுளுடைய வல்லமையான செயலுக்காக காத்திருந்த யாவரும் வெட்கப்பட்டு போனது இல்லை. கடவுள் வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா, கடவுள் ப்ராமிஸ் பண்ணாருன்னா அதை வந்து அவர் நிறைவேற்றுவார். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வந்து பார்க்கும்போது எத்தனை பேருக்கு நீங்களும் நானும் வாக்கு கொடுத்திருக்கிறோம்? இல்ல, வாக்கு கொடுக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் கைவந்த கலை இல்ல. நான் வந்துருவேன், இந்த டைம்ல நாங்க இருப்பேன். காக்க வைக்கிறது அது ஒரு பலவீனமான செயல் நான் சொன்னேன். அடுத்தது சொன்ன வாக்க வந்து பல நேரத்துல நீங்களும் நானும், நான் ரொம்ப தைரியமா சொல்லுவேன், நீங்களும் நானும் பல நேரத்துல நிறைவேற்றுறது இல்லை. ஆனா தேவன் கொடுத்த வாக்கு, ஏசாயா தீர்க்கதரிசியில பாருங்க, அந்த வசனத்தை நீங்க மறுபடியும் பாருங்க. அது தமிழ்ல, இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் பைபிள் உள்ளவங்க வாசிங்க.
வாசிக்கிறீங்களா? யார் இங்கிலீஷ் 9:6ல தமிழ்ல வந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த சொற்களை வந்து நீங்க பார்க்கும்போது இன்னும் நிறைவேறல. ஓகே, இன்னும் காரியம் நிறைவேறல. ஓகே, சில இங்கிலீஷ் வேர்ஷன்ல இப்படியாக போடப்பட்டிருக்கு, for unto us a child will be born. சில இங்கிலீஷ் பைபிள்ல வந்துட்டு for unto us a child is born. ஓகே, தமிழ்ல வந்து நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் அப்படின்னு கூட எழுதாம இந்த வார்த்தை பாருங்க, நிறைவேறும் பட்சத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பிறந்தாருன்னா பிறந்துட்டாரு. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நானும் படிக்கும் பொழுது ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள வரக்கூடாது. கடவுள் வாக்குத்தத்தத்தை என்ன கொடுக்கிறாரு? பிறந்துட்டாரு. ஆனா எப்ப பிறப்பாரு, எப்பொழுது பிறப்பாரு, எங்க பிறப்பாரு அப்படி என்று அந்த கேள்விக்குறி மாத்திரம் தான் நமக்கு இருக்குது. அப்ப இந்த 700 வருஷம் இந்த ஜனங்கள் காத்து இருக்கும் பொழுது கடவுளுடைய அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதை நம்ம வந்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போகுவதில்லை. ஏசாயா 40:31 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த காத்திருக்கின்ற இந்த காலகட்டத்துல, ஓகே, இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து படிமா மறுபடியும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைவார்கள். உங்களுக்கு வேண்டிய அந்த ஸ்ட்ரெங்த், அந்த நாலேஜ், அந்த வழிநடத்துதல் கடவுளே கொடுப்பார் என்று வசனம் நமக்கு சொல்லுகின்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு காத்திருக்கிறத நம்ம வந்து என்னைக்குமே நினைத்து பார்க்க, அந்த காத்திருக்கின்ற வேலையில கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துகின்றார், கர்த்தர் நம்மளை உருவாக்குறார் என்று நீங்களும் நானும் உணர வேண்டும். இப்போ ஒரு தாயை வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 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 கர்ப்பவதியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம், ஒரு பிரெக்னன்ட் லேடி ஏறத்தாழ 9 months காத்து இருக்கணும் இல்ல. அவங்க எப்ப கர்ப்பமா ஆயிட்டாங்களோ அவங்க வந்து அது உணரும் பொழுது, ஓ நான் மாசமாயிட்டேன், ஓகே நான் கர்ப்பம் தரிச்சிட்டேன், ஓகே அடுத்த மாசம் எனக்கு பிறந்துடணும் இல்ல அப்படின்னு எந்த தாயாவது நீங்க வந்து எத்தரிச்சிருக்கிறீங்களா? ஓகே 3 மாசத்துல உங்களுக்கு தெரியுதுன்னு வைங்கள, இல்ல 2 மாசத்துல, 4வது மாசத்துல நான் பிள்ளைய பெத்துடணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு பண்ணலாமா? பாருங்க. இல்ல சரி 5 போயிடுவோம், 5 மாசத்துல எனக்கு பிறக்கல நான் பிறக்க வச்சிருவேன். யாராவது செஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி? முடியாதுங்க. என்ன எப்படி நீங்க உருண்டு பிறந்தாலும் அந்த குழந்தை வந்து 8 ஏறத்தாழ 9 மாதம் பிறகுதான் அந்த குழந்தை பிறக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த ஏறத்தாழ அந்த 9 மாசம் இந்த தாய் வந்து என்ன செய்யறா? இந்த குழந்தைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பார்க்கிறோம்ல. இன்றைக்கு வந்து இந்த நவீன காலத்துல ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா போறாங்க. தெரியல நீங்க எத்தனை பேர் அதை வந்து கடந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் இல்ல, தவறா இல்லையா என்று நான் இங்க பேச வரல. மாசமா இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அதுக்கு ஒரு செலிப்ரேஷன். ஓகே, சாங்கியன்னு சொல்றதுக்கு இல்ல, இன்றைக்கு போட்டோ ஷூட் கூட நீங்க எடுக்கிறாங்க. அது நான் தவறே இல்லைன்னு நான் சொல்ல வரல. என்னன்னா அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த ஆயத்தங்கள் செய்யறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இன்னைக்கு வந்து ஸ்கேன் மூலியமா தெரிஞ்சிருச்சு. ஸ்கேன்னா அல்ட்ராசவுண்டா? இல்ல எனக்கு தெரியாதுங்க, நான் பிள்ளைய பெற்றல. என்ன பண்ணுவீங்க? அல்ட்ராசவுண்டா? ஓகே. இல்ல மேபி இந்த நவீன காலத்துல வேற ஏதாவது இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா நீங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி ரூமை வந்து செட் பண்றாங்க, உடுப்பை வந்து வாங்குறாங்க. அது எப்படி யார் கண்டுபிடிச்சா தெரியல. ஆம்பளை பிள்ளைலாம் நீளம்,
பெண் பிள்ளைகள்னா பீங்குன்னு, அது யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, இன்ன வரை நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், அது என்னன்னு தெரியல. அதாவது மனுஷனுடைய ஆயத்தத்தை நம்ம வந்து பார்க்கணும். அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக செய்கின்ற ஆயத்தங்கள். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில, குறிப்பாக தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காத்திருக்கின்ற இந்த காலத்தை எண்ணி பார்க்கணும். கடவுளுடைய வருகைக்காக நாம் காத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு உங்களுடைய ஜீவன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கு? இல்ல ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்களா? இல்ல அப்படியே இருக்குதா? கடவுளுடைய வருகை அந்த நாட்கள் வரும் பொழுது நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போமா? என்னைக்காவது நம்ம வந்து யோசிச்சு பார்த்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் ஒரு நாள் நிறைவேற போகிறது. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி கொடுத்த வாக்குத்தத்தமே நிறைவேறிச்சுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மறுபடியும் வருவேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாசிங்க ரெவலேஷன், வாசிச்ச அந்த பகுதி ரெவலேஷன் 22:12 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. பலனை விட்டுருங்க, ஓகே, பலனை விட்டுருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை யாரு கொடுக்கிறார்? யாரு கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்துவே கொடுக்கிறாருங்க, உங்களுக்கும் எனக்கும். இந்த பழைய ஏற்பாட்டு தேவ ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி மனுஷர் கொடுத்தான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவருடைய வருகையை நிமித்தம் கொடுத்த வாக்குத்தத்தம் கடவுளே கொடுக்கிறார். அப்ப நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம் வந்து எப்படியாக இருக்கு? இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோமா? இந்த நம்பிக்கைக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோமா? இது வாழ்க்கை, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை, உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில கடவுளுடைய வருகைக்காக நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். 10 கன்னிகையை வந்து நம்ம பார்க்கணும். ஆயத்தமா உள்ளவர்கள் மணவாளனோட சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இன்னைக்கு இந்த பூலோக வாழ்க்கையில நீங்களும் நானும், கடவுளுடைய காரியத்துல நீங்களும் நானும் தீடாப்பாவா இருந்தோம்னா, கடவுள் வரும் பொழுதும் அவர் தீடாப்பாவா தான் இருப்பார். காத்து இருக்கிறதுல கஷ்டமான ஒரு காலகட்டம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த காத்து இருக்கின்ற நிலையில இருக்கும் பொழுது நம்மளுடைய கிறிஸ்துவ ஜீவியம் எப்படி இருக்கு? இரண்டாவது, இந்த காத்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் வருகை நிமித்தம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் சந்தோஷத்தை அதிகமாய் நினைவு கூற வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டும். இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, ஏன் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷத்தை நீங்களும் நானும் தெரிவிக்கணும், மகிழ்ச்சியை நீங்களும் நானும் தெரிவு செய்யணும்னா, அடுத்த வாக்கு தத்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பிறக்க போற கிறிஸ்து வந்து எப்படிப்பட்டவர்? வாசிங்க 9:6. நமக்கு ஒரு பாலகன், வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த ராஜ்யம் அவர் தோள் மேல இருக்கும். நமக்கு கொடுக்கப்படுகின்ற பாலகன் வந்து அவர் இந்த பூமியை ஆளுகை செய்வார். அந்த அத்தாரிட்டி வந்து அவர் தோள் மேல இருக்கும். அந்த அதிகாரம் வந்து அவர் தோள் மேல இருக்கும். அடுத்தது அவர் நாமம் அதிசயம்
அவருடைய நாமம் அதிசயமானவர். அவருடைய பேரிலே, அவருடைய கணத்திலே குறைகள் இருக்காது. மாறாக அவருடைய நாமம் அதிசயமான நாமம். அப்புறம் என்ன சொல்லுது? ஆலோசனை கர்த்தர். இந்த பூமியிலே நீங்களும் நானும் வாழ்வதற்கு, இந்த போராட்டங்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு, இன்னைக்கு நம்ம எல்லாரும் கஷ்ட காலத்தை கடந்து போறோம்ல. குடும்பத்துல பிரச்சனை, தனிப்பட்ட ரீதியில பிரச்சனை, சபையில பிரச்சனை. நமக்கு வேண்டிய ஆலோசனை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை முறை, எத்தனை நிலையில உங்களோட வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று இன்றைக்கு நம்ம ஜீவனம் பண்றோம். ஒரு பிரச்சனை வந்தா முதலாவது மனுஷனை தான் நம்ம தேடி போறோம் இல்ல? ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து வருவதற்கு பதில் ரொம்ப லேட்டா ஆகிறதுனால என்ன செய்யணும்? சராசரி மனுஷனை இன்னைக்கு நம்ம இந்த உலக ஞானத்தினுடைய ஆலோசனையை பல நாள் நம்ம தேடி போறோம். ஆனா நமக்கு வாக்கு தத்தத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அவர் ஆலோசனை சொல்லுகின்ற கர்த்தர், அப்புறம் வல்லமையுள்ள தேவன். இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு எல்லா விதமான வல்லமை நமக்கு அவர் கொடுப்பார். அப்ப நித்திய பிதா, அவர் சதா காலமும் இருக்கின்ற தேவன், நமக்கு சமாதான பிரபுவோ எனப்படும். சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுக்கின்ற தேவன் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கும் வர போராட்டத்துல பல நேரத்துல நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தை தான் நம்ம பார்க்கணும்ல. என்னை உட்பட நான் சொல்லிக்கிறேன். ஆனா அந்த கஷ்டத்தை சந்தோஷமாய் மாற்றி கொடுக்கின்ற தேவனை பல நேரத்தில் நம்ம பார்க்கணும் இல்ல? இந்த வைஸ் மேன், இந்த ஞானிகள் நம்ம பாடுறோம். அந்த ஞானிகள் பாருங்க, அவங்க ஞானிய ஐ மீன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, படிச்சவங்க, படிச்ச மேதை, ஞானிய they are very brilliant. ஸோ அவங்களுக்கு தெரியாத காரியம் இல்லை. ஆனா அவங்களுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்து, இப்ப தேவ தூதர் அவர்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த நட்சத்திரத்தை நீங்க பாப்பீங்க, அங்க கிறிஸ்து பிறப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை அவங்க நினைச்சிருந்தாங்க, நம்மளே ஞானி, நம்மளே ஆஸ்ட்ரோனாட், எல்லா கிரகங்களையும் குறித்து நமக்கு தெரியும், இவர் என்னமோ சொல்றாரு, ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், பாப்பீங்க, அந்த இடத்துல கிறிஸ்து பிறந்து இருக்கிறார் என்று. ஒருவேளை அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குமா? நிச்சயமா இல்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் பரலோகத்திலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் வேத வசனத்தின் மூலியமாக நமக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கு. ஆனா இன்னைக்கு பல நேரத்துல பல வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் சந்தேகத்தோட பார்க்கலாம். நம்மளால நம்ப முடியல. கடவுள் செய்வாரா? செய்யற மாதிரி தெரியலையே. எப்ப செய்வாரு? எவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறது? காத்திருந்து 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 நான் களைத்து போய்விட்டேன் என்று நீங்க சொல்றீங்களா? கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. மத்தேயு 2:10 வாசி. மிகுந்த என்னது? என்னம்மா வாசிச்சவங்க? ஆனந்த சந்தோஷம். ஆனந்த கீதங்கள் என்னாலும்
பாடி அந்த ஆனந்தம் உங்க வாழ்க்கையில இருக்குதா? இன்னும் 2 நாள் தான் கிறிஸ்துமஸ்க்கு. ஆனந்தம் வந்துருச்சா உங்களுக்கு? சந்தோஷம் வந்திருக்கா? இல்ல ஜனவரியில இருந்த அதே கவலை பிப்ரவரியை தாண்டி மார்ச்சுக்கு போய் ஏப்ரல்ல நுழைஞ்சி அப்படியே வந்து இன்ன வரையும் அதே ஏக்கத்தோடு அதே மன உளைச்சலோடு நீங்களும் நானும் இருக்கிறோமா? இந்த மேய்ப்பர்கள் ராவிலின் அவங்க வந்து பாருங்க, அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த, அப்ப எப்படிப்பட்ட சந்தோஷம்! ஏன்னா அவங்க காத்திருந்த அந்த காலகட்டத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது. மேசையா பிறப்பார் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ இந்த 600 இயர்ஸ் ஒவ்வொரு நாளும் இவர்கள் கர்த்தருடைய பிறப்புக்காக காத்திருந்து மகிழ்ச்சி அடைந்தார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசை கடவுள் நாளைக்கு வரணும்? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இயேசு நாளைக்கு வந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்? கை தூக்குறீங்களா? நாளைக்கு இயேசு வந்தா எனக்கு சந்தோஷம். கை தூக்குங்க. பாதி பேரு தான். ஏன்னா பாதி பேர் வந்து ஆயத்தமா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, முறுக்கு பாதியிலே சுட்டு வச்சிருக்கேன், பட்டு சாரி வாங்கிட்டேன், இந்த வருஷம் தான் நான் ஜிப்பா போட போறேன், 25 முடிட்டோம், 26 வந்தா ஓகே. இல்ல எத்தனை பேர் நம்ம வந்து காத்திருக்கோம் கடவுளோட வருகைக்காக? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இந்த ஜனங்களை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். எடுத்த வாசி நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுபானத்தை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன். நீங்க வந்து கடவுளுக்குள்ள பலனா இருப்பது வந்து எங்க காமிக்கும்னா, நீங்க மகிழ்ச்சியா இருந்தாதான் நீங்க கடவுளுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தமாகும். இந்த ஜனங்களை நம்ம வந்து பார்க்கும்போது தங்களுடைய எஸ்ரா தீர்க்கதரிசியின் மூலியமாக தங்களுடைய பாவங்கள் உணர்த்தப்பட்ட பிறகு ரொம்ப மனம் கசந்து இந்த ஜனங்கள் வந்து இருக்கின்ற சூழ்நிலையில எஸ்ரா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நம்முடைய பாவங்கள் கர்த்தர் மன்னித்து இருக்கிறார், அத பழசெல்லாம் மறந்துட்டு வாங்க எல்லாரும் போய் களி கூறுவோம், சந்தோஷமா இருக்கும், தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு அந்த நினைவோடு நாம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு எஸ்ரா தீர்க்கதரிசி சொல்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளோட நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நான் மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன் அந்த உணர்வுனால இன்னைக்கு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறோம். என்னங்க வேணும் நம்மளுக்கு இந்த பூமியில? நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதே ஒரு பெரிய விஷயம். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இந்த பூமியில நம்மளுக்கு ஆஸ்தி வேணுமா? நம்ம இந்த பூமியில நம்ம வந்து ஆஸ்தியை நோக்கி கொண்டு இருக்கின்ற ஜனமா இருந்தா இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை நீங்களும் நானும் சந்தோஷமா வாழ முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு எவ்வளவுதான் நம்ம கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தி இருக்காது. எப்ப கர்த்தருக்குள்ள நீங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய விசுவாசத்தின் பலனை நம்ம வந்து பார்க்கிறோம். நீதிமொழிகள் 17:22 இப்படியாக வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம் வார்த்தை வந்து நான் அப்படின்னா நம்ம மொழியில நான் சொல்லணும்னா
ஒரு பழமொழி இருக்குல்ல, இந்த பழமொழி சகோதரி யோவேலா கிட்ட நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. தெரியல சரியா சொன்னாங்களா தெரியல. நம்ம ஒண்ணு சொல்லுவோம்ல, நோய் விட்டு சிரித்தால் என்னது என்னது வாய் விட்டு சிரித்தால் அண்டே ஒரு சீக்கு வருதா, வீட்டு வெளியே போய் நின்று கக்க கக்க கக்கன்னு சிரிச்சோன்னா நோய் என்ன செய்யுமா? ஆக்சுவலி அந்த அர்த்தம் இல்லை. என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நமக்கு ஒரு வேதனை வரும் பொழுது, இதற்கு முன்பதாக தேவன் நம்மை வழிநடத்தின விதத்தை நீங்களும் நானும் எண்ணி பார்த்தோம்னா, தேவன் இதற்கு முன்பதாக நம்மளை விடுவிச்ச அந்த காலகட்டத்தை நீங்களும் நானும் நினைச்சு பார்த்தோம்னா, இப்ப நமக்கு வருகின்ற இந்த சூழ்நிலை சந்தோஷமா மாறும். பல நேரத்துல நமக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மளோட போக்கஸ் எல்லாமே அந்த சூழ்நிலை மேலதான். இதுக்கு முன்பதாக கடவுள் என்னை நடத்தினாரு, விடுதலை கொடுத்தாரு, அதை நம்ம வந்து நினைச்சு பார்க்கறது இல்லை. அதனாலதான் அந்த 2வது பாயிண்ட்ல சூஸ் ஜாய்னு நான் வந்து தலைப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பல நேரத்துல தேவன் செய்த நன்மைகளை நம்ம வந்து மறந்தவர்களாக தான் இருக்கோம். அதை எண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த புது காரியம் நம்மளை போட்டு மாட்டுது இல்ல. அப்ப தேவன் செய்த நன்மைகளை பல நேரத்துல நீங்களும் நானும் எண்ணி பார்க்கறது இல்லை. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு போராட்டமா இருக்கா? சரி பரவாயில்ல இருக்கட்டும். போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்துமஸ் நமக்கு கட்டளையிட்டார்ல. நேத்திய தினத்துல என்னை ஆசீர்வதிச்சார்ல. நேத்திய தினத்துல, போன மாசத்துல, போன வருஷத்துல என் குடும்பத்தை கடவுள் அற்புதமா நடத்தி இருக்கிறாரு. ஏன் அதை நம்மளால நினைச்சு பார்க்க முடியல? நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த காத்திருக்கின்ற காலம் நமக்கு பலன் உள்ளதாக, கழுகு போல நமக்கு பலன் கொடுக்கின்ற ஒரு பலனாக இருக்கும். 3வதாக கடைசியாக கல்டிவேட் a heart of worship. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நம்ம வந்து இன்னும் 2 நாள்ல பாருங்க. உங்களுக்கும் எனக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வேலை தாங்க. இன்னைக்கு தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் இத பல நேரத்துல நம்ம வந்து செய்ய தவறினர்களா இருக்கும். We fail. இந்த பூலோக வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரே ஒரு நோக்கம் தான். என்னது? கடவுளை மகிமைப்படுத்துறது, கடவுளை கனப்படுத்துறது. இன்னைக்கு இந்த 2 காரியத்தையும் பல நேரத்தில் நம்ம வந்து செய்ய தவறுகின்றவர்களாக இருக்கும். அந்த ஆராதனை என்று சொல்லும் பொழுது நம்ம என்னைக்குமே செகண்டரியா தான் பார்க்கிறோம். இதை விட இன்னொரு பிரியாரிட்டியான ஒரு காரியம் நமக்கு முன்பதாக பல நேரத்தில் நம்ம வந்து வைக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஞானிகள் பாருங்க, கேள்விப்பட்டுட்டாங்க. மத்தேயு 2:9-11 வாசிங்க. ஓகேமா, போதும். கேள்விப்படுறாங்க. இப்ப அடுத்தது அவங்களோட போக்கஸ் எல்லாம் என்ன? கிறிஸ்து பிறந்த இடத்தை ஜிபிஎஸ்ல தட்டிட்டு இப்ப என்ன செய்யறாங்க? போறாங்க. அவங்களோட போக்கஸ் எல்லாம் கிறிஸ்து பிறந்துட்டாரு இடத்துல போயிட்டே இருக்கிறாங்க. அது எத்தனை நாட்கள் எடுத்தது நமக்கு வந்து தெரியாது.
போற வழியில ஒருவேளை யாராவது ஒரு ஆளுக்கு சோர்வு அடைஞ்சிருக்கும். டேய் பைத்தியமே, என்னமோ வந்து சொல்லிட்டாரா, நட்சத்திரத்தை பார்த்து நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளவு ஞானி, யாரோ சொல்லிட்டாங்கன்னு நீங்க வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். மேபி அதெல்லாம் இருந்திருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். அவங்களோட போக்கஸ் பாருங்க, போய் சேர்றாங்க, பார்க்கறாங்க, முதல் காரியம் என்ன செய்யறாங்க, சாஷ்டாங்கமா விழுந்து ஆராதனை செய்யறாங்க. இன்றைக்கு கிறிஸ்துமஸ், நீங்களும் நானும் கிறிஸ்துமஸ் என்ற பெயரை சொல்லிக்கிட்டு முதலாவது என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோம்? இந்த 25ஆம் தேதி காலையில் நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய பிளான் எதா இருக்குது? அப்பா அடிக்கடி சொல்லுவார், கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நீ வந்து போலன்னா, கேளுங்க நல்லா, கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு போகாதவன் கிறிஸ்துமஸ நினைவு கூற தகுதி இல்லாதவன். கிறிஸ்துவின் பிறப்பை நமக்கு வந்து கடவுள் ஆராதனை கொடுத்துருக்க, முதலாவது அவரை வந்து பணிந்து கொள்ளும். அதை செய்யாம நீங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட நம்ம வந்து என்ன சொல்ல வருது, நம்முடைய அந்த பிரியாரிட்டி முதல் எங்க கொடுக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் நினைச்சிருப்போம் கிறிஸ்துமஸ் 8 மணிக்கு வைக்கிறோம், 9 மணிக்கே கஷ்டமா இருக்கு, 8 மணிக்கு ஆராதனை வச்சிருக்காங்க, எந்திரிப்பனா இல்லையா, முடியுமா முடியாது இல்ல, நம்ம சிந்தனையில ஓடி இருக்கும்ல. அதே காலையில 4:30 மணிக்கு ஒரு வெக்கேஷனுக்கு போனோம்னா 2:30 மணில இருந்து தூங்க மாட்டோம், தூக்கம் வராது. எப்படி வரும்? பிரியமானவர்களே, சில சமயம் நம்ம சொல்லுகின்ற காரியங்கள் வந்து நமக்கு நகைச்சுவா இருக்கலாம், ஆனா பல முறை தவறு நீங்களும் நானும் செய்யும். நீங்க இந்துக்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த அவங்களுடைய இந்த பெருநாள் வரும்பொழுது அவங்களும் சரி, இந்த முகமதியன இந்த முஸ்லீமும் சரி, பாருங்க அவங்க மஸ்ஜிதுக்கு தான் போறாங்க. இந்துக்கள் காலையிலே எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு இல்ல, உயிர் உள்ள தேவனை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் சொல்லுகின்ற நமக்கு பல நேரத்துல ஆராதனைக்கு வர்றதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி பல நேரத்தில் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு உங்களோட முடிவும் என்னோட முடிவும் எப்படியாக இருக்க போகுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வந்து தேடுகின்றவர்களாக இருக்க போறோமா, இல்ல உலகத்தார் மாதிரி எல்லா ஆயத்தங்களும் பண்ணிட்டு கடவுள் தேடுகின்ற அந்த காரியம் மட்டும் நம்ம செகண்டரியா போட இருக்கிறோம்? இந்த வாக்கு தத்தத்தின் வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க. நமக்கு என்ன வாக்கு தத்தம்? கடவுள் மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆயத்தமா இருக்கும்? ஒருவேளை இந்த 25 கிறிஸ்துமஸ் நம்ம வந்து கிறிஸ்துமஸ் பிறப்பை நாம் செலிப்ரேட் பண்ற அந்த நிலையில அது வந்து கடவுளுடைய வருகை நாளா இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். சிந்தித்து பாருங்கள். ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய ஆயத்தங்கள் எப்படியாக இருக்குதான்? உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை உலகத்தாரு போல இந்த உலக காரியங்களுக்கு, உலக சந்தோஷத்துக்கு, இன்பங்களுக்கு ஆண்டவரே
நாங்கள் இடம் கொடுத்து வாழ்கிறோம். ஆண்டவரே, எங்களை சோதித்து பாரும். ஆண்டவரே, எங்களை மன்னியுங்கள். ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாங்கள் தேடுகின்ற தேவ ஜனங்களாக, முதலாவது இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே எங்களுக்கு இருக்கின்ற இந்த ஆராதனை நாங்கள் வந்து உம்மை பணிந்து கொள்ள ஆண்டவரே அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸுடைய அர்த்தத்தை நாங்கள் வீணிலே வழங்காதபடி, தவறாமல் நாங்கள் நினைவு கூறாதபடி ஆண்டவரே, உம்முடைய பிறந்த நாளை ஆண்டவரே நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது அது சரிவர வேதத்தின் அடிப்படை நிமித்தமாக நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறோம். வழி நடத்துதலை தாழ்மையாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இறுதி பாடலுக்கு நாம் வியாபாரம் எழுத ரெண்டு இந்த இறுதி பாடுவோம். பாடலுக்கு பிறகு நீங்கள் ஜோனம் இறுதி ஜபத்தை ஏற்பார். உலகில் வந்தார் தேவசுதன் பயம் போற்றும் நல்லவர். உங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்தப்படுகின்ற காலகட்டத்தில் நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எது நமக்கு முடிவாக தெரிய போகிறது என்று அந்த நிலையை நீங்களும் நானும் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த முடிவிலே நீங்களும் நானும் எப்படியாக இருக்க போறோம் என்றுதான் முக்கியம். முடிவு நமக்கு வரும், ஆனால் நீங்களும் நானும் எந்த நிலையில இருக்க போறோம்
அந்த சிந்தையோடு அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சரி.